ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் இது. ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் முடித்து வரப்போ கொடுத்திங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இது மாதத்துக்கு ஒரு முறை கொடுங்க, டெய்லியெல்லாம் கொடுக்க வேண்டாம். இது அன்ஹெல்தி தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க மண் எல்லாம் கம்ப்ளீட்டாக போகும். வாஷ் பண்ண பிறகு நம்ம மேலே இருக்க தோல் எல்லாமே கம்ப்ளீட்டாக சீவிடலாம். நான் அருவாமனை வச்சு தான் சீவனேன். அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைசர் உங்ககிட்ட இருந்தால் ஸ்லைசரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து சீவிக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைசர் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து அருவாள்மனையோ இல்லை வந்து நைஃப்லேயோ வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக வந்து சீவிக்கோங்க. மெல்லிஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து பஜ்ஜி போட்டு எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு மெல்லிஸாக நம்ம வந்து சீவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சீவினதை இம்மீடியட்டாக நம்ம வந்து ப்ளெயின் வாட்டரில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச்சில் கண்டென்ட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். 5 நிமிஷமாக நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து தண்ணியிலே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இதில் இருக்க ஸ்டார்ச் கண்டென்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகட்டும். அடுத்து நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டேன். மிக்சிங் பவுலில் ஒரு கப்பில் வந்து கடலை மாவு தான் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு நான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் இந்த கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த பஜ்ஜி வந்து கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக அரிசி மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த பஜ்ஜி மாவு வந்து கலராக வரணுன்றதுக்காக ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா வீட்டில் இருக்க நார்மலாக மிளகாத்தூளே சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்கள் சுவைக்கு தகுந்த போல் கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு மாவில். இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் தேவைன்னா நீங்கள் வந்து கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இனிஷியலாக தண்ணி பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவு தான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு 3/4 டம்ளர் அளவு வந்து தண்ணி தேவைப்பட்டது. ஸோ மாவுக்கு மாவு வந்து டிஃபர் ஆகும். ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாவு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க்லேயே வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து கையிலே வந்து நல்லா கட்டி இல்லாமல் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக கையில் வந்து கலந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கட்டி இல்லாமல் வந்துடும். நான் கையில் தான் வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, இன்பிட்வீன் ஸ்டேஜில் தான் இருக்கணும். இப்போ பார்க்க சொல்லே தெரியுது நம்ம ஊற்றினா ரிப்பன் ஸ்டேஜ்க்கு வருது பார்த்திங்களா, அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி பொரித்து எடுத்துக்கிறதுக்காக கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ நம்ம வந்து கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய வைப்போம். அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக பஜ்ஜி வெந்து வரும். இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா வந்து முக்கி ஈவனாக வந்து 2 சைட்லேயும் நல்லா வந்து அந்த மாவு வந்து கோட் ஆகணும். இப்போ நல்லா வந்து கோட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து மாவில் வந்து டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். உங்கள் கடாயில் எத்தனை வந்து பஜ்ஜி பிடிக்குதோ அத்தனை சேர்த்துக்கோங்க. எனக்கு 3 தான் வந்து பிடிச்சது. ஸோ நான் 3 பஜ்ஜி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இமீடியட்டாக நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது. இதுவே நல்லா மேலே எலும்பி வரும். அப்போ தான் நம்ம வந்து இந்த பஜ்ஜியை வந்து திருப்பி போடணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வந்து உருளைக்கிழங்கு வேகாமல் இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். குறைஞ்சது 5லேருந்து 7 நிமிஷம் இந்த பஜ்ஜி வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ பார்க்க சொல்லி நல்லா வந்து உப்பி வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி உப்பி வரதுக்கு ரீசனே நம்ம பேக்கிங் சோடா போட்டதுனால தான். அதனால தான் இது வந்து நல்லா ஃப்ளஃபியாக வருது. இப்போ ஈவனாக நல்லா வெந்து வரட்டும். ஸோ ஈச் சைடு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம்.
இந்த சலசலப்பை வந்து கம்ப்ளீட்டாக அடங்கணும். அப்போ தான் நமக்கு பஜ்ஜி கம்ப்ளீட்டாக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பஜ்ஜி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எடுக்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் எடுத்து பஜ்ஜியை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இதே போல் மீதம் உள்ள உருளைக்கிழங்குல பஜ்ஜி போட்டு பொரித்து எடுத்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க. இந்த பஜ்ஜிக்கு வந்து நம்ம சுட சுட வந்து டீயோ காஃபியோ வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு முறை கிட்ஸ்க்கு கொடுங்க. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க வேண்டாம். இது வந்து அன்ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். பாருங்கள், பஜ்ஜி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ பார்க்க சொல்லியே தெரியுது பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.